ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சம் பட்டர், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, தேவைக்கேற்ப சால்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சம் 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன், பச்சை வாசம் போகிறதுக்காக. இப்போது இதோட 2 முட்டையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப சால்ட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதோட கொஞ்சம் கொத்தமல்லி துவைக்கிறேன். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.